அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு பேட்டி பார்த்தங்க. இந்த செஸ் போட்டியில் நீங்கள் குகேஸை வீழ்த்தி வஞ்சம் தீர்ப்பீர்களா அப்படின்னு உலகில் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சனை கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர். அதற்கு மேக்னஸ், குகேஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸில் பெரிதாக விளையாடிவரில்லை என்பதால் ஒரு வலிமை குறைந்த வீரரை எதிர்கொள்வதைப் போலத்தான் இப்போட்டியில் விளையாட இருக்கிறேன் அப்படின்னு குகேஸை சீன்றாரு அவர் மேக்னஸ். இதெல்லாம் ஒரு எதிர்மறை வினைங்க. இன்றைக்கி போட்டியில் ஆக்சுவலாக மேக்னஸ் கார்ல்சனை அட்டகாசமாக வீழ்த்தி சாதிச்சு காட்டியிருக்கிறாரு நம்ம சென்னை பையன். மேலும் இந்த போட்டியில் அவர் தான் பாயிண்ட்ஸில் நம்பர் 1 இந்த கணம் வரைக்கும். மேட்ச்சை முழுசாக பாருங்கள். கார்ல்சன் உண்மையிலேயே ரொம்ப திணறினார்னு தான் சொல்லணும். சிங்கத்தை அவனுடைய குகையிலேயே மீண்டும் வீழ்த்தி இருக்கிறார் நம்ம சாம்பியன் குகேஸ். நான் அடிக்கடி பிரக்ஞானந்தாவை விட குகேஸ் அடிக்கடி பாராட்டுறேன். அந்த பையனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியலைங்க. என்னமோ அதனுடைய முகத்தை பார்த்தா ஒரு அலாதி அன்பு, நமக்கு நம்ம வீட்டு பையன் போல் எப்பவும் ஒரு சாந்தமான ஒரு அமைதி, பெருசாக வெற்றிக்காக அந்த ஆர்ப்பரிக்கிறதில்ல. நம்ம சரியமப்பா திவினேஷ் மாதிரி எப்பவும் எதுலேயும் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஒரே அமைதி. இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து நிறையாவே இந்த காலத்து பிள்ளைங்க கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. இந்த ஆர்ப்பரிப்பில்லாத அமைதியை நமக்கும் சேர்த்தித்தாங்க சொல்கிறேன். சரிங்களா? நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.